திரு வீர விக்னேஷ், திமுக எதிர்ப்புல அதிமுக, பாஜக, சீமான் இவங்க தான் டாப் 3ல இருக்காங்க. ஒரு பெர்செப்ஷனா 2026க்கு ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சின்னு வாக்காளர்களுக்கு, மக்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் உருவாகணும் அப்படின்னா அந்த ரேங்கிங்ல தாவேகா எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அவங்க லைனுக்கு வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, திரு உதயநிதி அவர்கள் ஏன் ரெட் ஜெயின் நடத்துறாருன்னு நான் கேட்கல. அவர் பிறப்பின் அடிப்படையில் ஏன் துணை முதல்வர் ஆனான்னு தான் கேட்டேன். அதாவது திமுகவினர் அரசியலே தொழிலா பண்றதுனால எது தொழில் எது அரசியல்னு தெரியாம இருக்கலாம். அதனால திமுக பத்திரிகையாளருக்கு இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். எப்படிங்க உறுப்பினர் அட்டை வச்சிருக்கானா உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க சொல்றீங்க உறுப்பினர் அட்டை எப்படி சொல்றீங்க? இது அபாண்டமான உறுப்பினர் அட்டை ரீசன்ட்டா பேசுறாங்க. இது அவதூறு. இல்ல நம்ம அனுமதிக்கவே முடியாது. இல்ல நீங்க அனுமதிக்கிறீங்களா? நம்ம ரகுவையும் பத்திரிகையாளர் கேட்டு இருக்கோம். பர்சனல் தலைவர் பர்சனல் அட்டாக் பண்றாரு. பர்சனல் அட்டாக் பண்ணவே இல்லையே. நீங்க எது அட்டாக்? தலைவர் பண்ணதாக பர்சனல் அட்டாக். பர்சனல் அட்டாக் மேடையில பேசுனதா பர்சனல் அட்டாக். முதிர்ச்சி இல்ல. தெளிவு இல்லாம எங்க தலைவர கட்சியில வீர விக்னேஷ் எங்க கட்சியில தனிமனித தாக்குதல் என்னன்னு சொன்னாதானே தெரியும். எங்க கட்சியில எது தனிமனித தாக்குதல்? எங்க கட்சியில அப்பா தலைவர், பையன் இளைஞரணி தலைவர். இப்ப எங்க தலைவரோட அப்பா தான் எஸ்சிசி அவர்கள், நாங்க ஒத்துக்கிறோம். எங்க பையன் தான் ஜெய்சன் அவர்கள். அவர்கள் எல்லாம் பொறுப்புல இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதை நான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நோடி சார் என்ன சொன்னாங்கன்னா, ஃபேமிலிங்கிற பிரிவிலேஜ் இல்லாம, அப்பாங்கிற பிரிவிலேஜ் இல்லாம விஜயால இந்த உச்சத்துக்கு வந்திருக்க முடியும். சார் சினிமால ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு அரசியல் உண்டான வாரிசு அரசியல்னு சொல்றதுனால வருது பிரிவிலேஜ். நான் நீங்க உட்கார்ந்திருக்கேனா எங்க அப்பா தான் நான் படிக்க வச்சிருப்பாரு. எங்க அப்பா தான் நல்லது. இது நம்ம இது பொலிட்டிக்கல் क्वेश्चனுக்கு வந்துருங்க. அத பர்சனல் அட்டாக் பண்ணனால நான் என்ன சொல்றேன்? எது பர்சனல் சொல்லுங்க. வாரிசு அரசியலை பற்றி எதிர்க்க கூடாதுன்னு சொல்லல. வாரிசு அரசியல் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதுதான், ஜனநாயகத்துக்கு அது முரணானது தான். ஆனால் அதை கேட்கறதுக்கு எங்களை மாதிரி வாரிசுக்கே சம்பந்தம் இல்லாத எங்க தலைவர் மாதிரி எங்க கட்சி நாங்க பேசலாம். ஆனா நீங்க எந்த கட்சியை நோக்கி கேட்கறீங்க? நாங்க அன்புமணியை நாங்க கேட்கலையங்க, ராகுல் காந்தி நான் கேட்கலையங்க, அகிலேஷ் யாதவ் நான் கேட்கலங்க, எந்த கட்சி நான் கேட்கல. ஏன்னா எந்த கட்சி கேட்க முடியாது. நீங்க திமுக மட்டும் கேட்கறீங்க, அதான் பிரச்சனை. வாரிசு அரசியல் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு உதயநிதி தான் பிரச்சனை. நாங்க பாமக நான் சொல்றேன், நம்ம பேச முடிச்சவரை சொல்லுங்க. பத்திரிகையாளரு அந்த ஆளும் வந்தாலுமே இவங்களுக்கு திமுக ஒவ்வாமை, திராவிட பத்திரிகையாளர்கள் போர்வையில திமுக ஆதரவா இருக்கு. ஓகேவா? நீங்க அது ஓகேவா? அது சொல்லுங்க. நீங்க வாரிசுன்னு சொல்லி நான் சொல்றேன், கேக்குறேன். ராகுல் காந்தி கேக்குறீங்க, எல்லாமே கேக்குறோம். நான் சொல்றேன், நான் சொல்றேன். இல்ல நேரம் இல்ல, அவரே பதில் சொல்றேன். இவர் இல்ல ரகு நிறைய நேரம் கடந்து. இல்ல ரகு நான் பேசி முடிக்கிறேன். அதாவது ஒரே ஒரு லைன் சொல்றேன். ஒரு லைன் நிகழ்ச்சியில 15 பத்திரிகையாளர்கள் வந்து பேசுறாங்கல்ல, என்னைக்காவது மத்த கட்சிகள் உள்ள வாரிசு எல்லா வாரிசுமே ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். எல்லா வாரிசும் ஜனநாயகத்துக்கு எதிரானது. எல்லா வாரிசும் ஜனநாயகத்துக்கு பொதுவா முலா பூசுவாங்க. சந்திரபாபு நாயுடு அகிலேஷ் யாதவுக்கு பெரியார் கிடையாது, அண்ணா கிடையாது, அந்த மாதிரி கருத்தியல் தலைவர் கிடையாது. அவரு வாரிசு தப்பு தான். யார் ரைட்னு சொல்றாங்க? நீங்க வேணா கூட்டணி போல சரி, நீங்க அவங்களோட கூட்டணி போல சரி சொல்லுங்க, நாங்க சொல்ல மாட்டோம். தவறுதான். இல்ல நான் ஜென்ராம் சார் இந்த வாரிசே நாங்க ஒரு நோடி நீங்க கேட்கல, அவங்களுடைய கொள்கையை தான் எதிர்க்கிறது. அதனால சரிங்கிறது கிடையாது. ஒரு நோடி இல்ல பொலிட்டிக்கல் क्वेश्चन பதில் சொல்லிட்டாங்க. பொலிட்டிக்கல் क्वेश्चन டைரக்டா சொல்றேன் சார். முதல்வர் அவர்கள் வரவெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்கிற வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டோட உள்ள அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாடு எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, எங்க குடும்பத்துக்கு வேற யாரும் அரசியலுக்கு வராதீங்கன்னு. இந்த பண்ணையார் மனப்பான்மையை 2026 அடியோட வேரோட புடுங்கி எறிவோம். அதை எங்க வெற்றி தலைவர் தளபதி செஞ்சு காமிப்பார். சரி, ஓகே. சரி, அவர் திமுகவை எதிர்க்கிற பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள், திமுகவை ஆதரிச்சு ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ்ல பேசுறவங்க எப்பவுமே பேசுறவங்க எப்பவுமே இல்ல ஒரு நொடி நிகழ்ச்சி செய்யறோம். நம்ம இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசுறோம். சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்கல்ல. இல்ல நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசுறோம். ஒரு பதட்டம் இல்ல. இல்ல வீர விக்னேஷ், இல்ல வீர விக்னேஷ், உங்களுக்கே இன்னொரு தொலைக்காட்சியில நேரம் ஆயிட்டு. திமுகவை எதிர்த்து பாஜகவுக்கு முட்டுக்கு பரிவார சங்கிகள் பூரா பத்திரிகையாளர் பேர் தான் வர்றாங்க. அவங்க நடுநிலையாளர், அதெல்லாம் நடுநிலையாளர்.
பத்திரிகை தனிப்பட்டவர்கள் பிஜேபி எதிர்ப்பதை விட டிஎம்கே பிசிகே எதுக்கலீங்க. எங்க கௌரி லங்கேஷ் செத்துருக்காங்க. நீங்க எப்பவுமே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு எப்போது பேசக்கூடிய நபர் இல்லை நீங்க. ஓகே, ஆதரிச்சா அது சார்பு, அது ஒரு தியரி. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்கள் எல்லாரும் இருக்காங்கல்ல, தேர்தலில் வெற்றி பெற்றவங்க எல்லார்ட்டையும் பூத் லெவல் கமிட்டி இருக்கு. அந்த பூத் லெவல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும். பூத் லெவல் கமிட்டி போடுறதே வெற்றி பெற்ற மனநிலையை கொண்டு வர்றது சிலர் தான். அந்த பூத் லெவல் கமிட்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்குங்கிற உத்தரவாதமும் கிடையாது. தங்களுடைய விருப்பங்களை தங்களுடைய தொழில் தர்மமாக மக்கள் மத்தியில நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்கல்ல, அது எடுபடவே எடுபடாது.